வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் நிலப்பரப்பு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்ற இறையாண்மை கொள்கை தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படும் என்று பிரதமர் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்களும் திறமையான பொது முதலீட்டு மேலாண்மையும் அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல். அரசாங்கத்தின் மீது மக்களின் ஆதரவு குறைவடையவில்லை என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் தீவிர நடவடிக்கைகளால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையை சேர்ந்த குற்றவாளிகள் அதிர்ச்சியில். தொடர்பு விரிவான செய்திகள். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தாம் கல்வி கற்ற புதுடெல்லி பல்கலைக்கழகத்தில் இந்து கல்லூரியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றிய போது இலங்கையின் நிலப்பரப்பு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று இறையாண்மை கொள்கை தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படும் என்றும் அந்த கொள்கை புனிதமானது என்றும் வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறியதாவது, இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் இலங்கையின் மண் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்ற கொள்கை இலங்கைக்கு அடிப்படை நெறிமுறையாகும். அதனை புனிதமாகவே நிலைத்திருக்கும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். மேலும் தனது உரையில் பிரதமர் ஜனநாயகம் என்பது பார்வையாளர்களின் விளையாட்டு அல்ல, அது கடின உழைப்பை தேவைப்படுத்தும் ஒன்று எனவும் வலியுறுத்தினார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவியாக ஹரணி அமரசூரிய தாம் கல்வி கற்று கல்வி நிலையத்திற்கு வருகின்ற போது மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்ட தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது 2025 அக்டோபர் 16 புதுடெல்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருடன் பிரதமர் அமரசூரிய சந்திப்பு நடத்தினார். இந்த வேளையில் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான டிஜிட்டல் பரிவர்த்தனை, கல்வி மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்கள் உறவுகளை வலுப்படுத்தல் உள்ளிட்ட துறைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. மேலும் கடல்சார் இணைப்பு, மின்சாரம், பலசக்தி, வர்த்தகம் மற்றும் கல்வித்துறை செயல் திட்டங்கள் உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்தியா வழங்கி வரும் தொடர் உதவிகளுக்கும் நிதி ஒத்துழைப்புகளுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உதவியை பிரதமர் நினைவு கூர்ந்ததோடு இந்தியா இலங்கைக்கு நெருங்கி நட்பு நாடு மற்றும் நீண்டகால பங்காளி என்ற வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டை மறுபடியும் வலியுறுத்தினார். இலங்கையின் நிகழ்ச்சி நிரலில் முக்கிய முன்னுரிமையாக உள்ள டிஜிட்டல் மயமாக்கல், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புதுமை துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தரப்பினரும் கலந்தாலோசித்தனர். அத்துடன் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் அறிவுசார் சேவைகள் போன்ற துறைகளில் இந்திய முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டிய வாய்ப்புகளை பற்றியும் பிரதமர் எடுத்துரைத்து இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்துவதில் இலங்கையின் தீவிர ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினார். ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்களும் திறமையான பொது முதலீட்டு மேலாண்மையும் அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பிரதி பணிப்பாளர் தாமஸ் ஹெல்பரிங் கொழும்பில் ஊடகங்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய தேவையாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலம் பொருளாதாரத்தின் மீள் நிலைத்தன்மையை உருவாக்குவதில் முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சர்வதேச நாணய ஆதரவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் அவர் பாராட்டியதோடு திட்டத்தில் குறிப்பிட்ட இலக்குகள் மற்றும் அளவுகோல்களுடன் இணைந்து தொடர்ந்து முன்னேறுவதில் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயற்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். அவர் கூறுகையில், இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளாக அல்ல, மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சியினை ஏற்றது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவும், ஆனால் தற்போது IMF-இன் தாளத்திற்கு ஆடிவரும் கைப்பாவையாக மாறிவிட்டது என்றும் சுட்டிக்காட்டினார். மின்சார கட்டணங்களை 33% குறைப்பதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் தற்போது அவற்றை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் விளைவாக உருவானது என்றும் கூறியுள்ளார். ஆயினும் ஐக்கிய மக்கள் சக்தி வீதியில் போராட்டம் நடத்துவதாக எச்சரித்ததை அடுத்து அந்த கட்டண உயர்வு திட்டம் கைவிடப்பட்டதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். பொலன்னறுவையில் நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் உர மானியங்கள் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் அரசாங்க அமைச்சர்கள் விவசாயிகளின் விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கின்றது என்று கூறினாலும் நிஜத்தில் அது உண்மையல்ல என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உருவாகும் நீண்ட வார இறுதி விடுமுறைகளில் அதிகரிக்கும் பயணிகள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு பேருந்து சேவைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அனைத்து போக்குவரத்து நடவடிக்கைகளும் கொழும்பு பெஸ்டியன் மாவட்ட பேருந்து முனையத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹட்டன், வெளிமடு, பதுளு, பசறு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வழித்தடங்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று ஆணைக்குழு எதிர்பார்க்கின்றது.
தீபாவளி பண்டிகையை ஒட்டி பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதால் இந்த விசேட சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் மீது மக்களின் ஆதரவு குறைவடையவில்லை என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்க தேர்தல்களில் ஆளும் கட்சி சில இடங்களில் தோல்வி அடைந்ததை அடிப்படையாக கொண்டு மக்கள் ஆதரவு குறைந்துவிட்டதாக கருதுவது தவறு என்று அவர் விளக்கினார். அந்த தேர்தல்களில் பங்கேற்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதனால் அதன் முடிவுகளில் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போல் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டுறவு சங்கங்களின் ஆட்சியை பெற்றிருந்தாலும் ஆளும் கட்சியாக தமது கட்சியின் பலமை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பெரும்பாலான கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக அதிகாரம் இன்னமும் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மக்களுக்கு மேம்பட்ட சேவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் தீவிர நடவடிக்கைகளால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையை சேர்ந்த குற்றவாளிகள் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தங்கியுள்ள சுமார் 25 இலங்கை குற்றவாளிகள் விரைவாக கைது செய்யப்படும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்காக இன்டர்போல் அதிகாரிகளுடன் இலங்கை போலீசாருடன் நெருக்கமாக இணைந்து பணிபுரிவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் தங்குமிடங்களை மாற்ற தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி செல்லாமல் தடுக்க இன்டர்போல் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மிகவும் தேடப்படும் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளன. இலங்கை புலனாய்வுத்துறையின் துல்லியமான செயற்பாடுகளின் பலனாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் 18 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புகளை உடையவர்கள் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இலங்கைக்கு தெற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் போதைப் பொருட்களை ஏற்றி சென்றதாக கூறப்படும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தற்சமயம் குறித்த படகு காலி துறைமுகத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதன்போது படகில் இருந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான இஷாரா செவந்தி குறித்து வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதியமைச்சர் டி.பி. சரத் கருத்து தெரிவித்துள்ளார். வெலிகந்த நவசேனபுர பகுதியில் போதையற்ற நாடு அழகிய வாழ்க்கை என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது பெண் என்ற வகையில் இஷாரா வெளிப்படுத்திய அறிவாற்றல் வியப்புக்குரியது என்று அவர் கூறினார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது இஷாரா தன் அறிவையும் திறமையினையும் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தாமல் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தியிருந்தால் இலங்கை என்று வேறு நிலைமைக்கு சென்றிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். இஷாரா எடுத்து சென்ற பாதை பெண் ஒருவராக அவர் வெளிப்படுத்திய திறமையும் திட்டமிடும் ஆற்றலையும் காட்டுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அந்த அறிவாற்றலை சரியான திசையில் பயன்படுத்தியிருந்தால் நாடு பெரும் நன்மையினை அடைந்திருக்கும் எனவும் இவ்வாறான திறமைகள் தவறான பாதையில் வீணாகி விடுவது ஒரு இழப்பாகும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். நாம் சமூகமாக சில முக்கியமான வாய்ப்புகளை தவற விட்டுள்ளோம் என்றும் பிரதியமைச்சர் டி.பி. சரத் இறுதியில் குறிப்பிட்டார்.